ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 39 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 40வது போட்டியாக இன்றைய தினம் கிங்ஸ் 11 பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் முதலாவதாக நாம் எடுத்திருக்கக்கூடிய பிளேயிங் 11 பற்றி பார்ப்போம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியில் பிபி சிங், ஆர்யா, கூப்பர் கூனாலி, ஸ்ரேயாஸ் ஐயர், நேக்கல் வதேரா, சசாங் சிங், ஸ்டோனிஸ், பாட்லட், ஜான்சன், வைசாக் விஜயகுமார், யுவேந்திர சஹால். அடுத்து ஆர்ஆர் அணியில் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், ஜுரெல், பராக், ஹெட்மயர், ஃபெராரியா, ஜடேஜா, ஆர்ச்சர், பர்கர், தேஷ்பாண்டே, பிஜேஷ் சர்மா போன்றோரை நாம் எடுத்துள்ளோம். சென்ற போட்டி, அதாவது நான் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் சொல்லியிருப்பேன். புவனேஷ்குமார் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவார் கேப்டனாக எடுங்க. அவர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷன் டெட்டுங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி 1லேருந்து 3 ஓவருக்குள்ளே ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த ஆச்சரியம் வந்து இப்படி விக்கெட் விழுவும் அப்படின்னு சொல்லி நானே எதிர்பார்க்கல. ஸோ எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வகையில் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, அந்த 2 நட்சத்திரம் ட்ராவல் ஆகி வரனால எல்லாமே கண்டிப்பாக கொள்ளப்படியாக தான் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 8 மேட்சும் வந்து ஃபெயிலியர் தான் நான் கொடுத்துருக்கேன். இல்லைன்னு சொல்ல, ஓப்பனாக ஒத்துக்கணும். ஏன்னா 2 நட்சத்திரம் ஸ்டார் வரும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அப்படி தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா 10:30 மணி வரைக்கும் மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும். 10:30 மணிக்கு மேலே மேட்ச் இன்னொரு மாதிரி மாறிடும். இன்றைக்கும் 2 நட்சத்திரம் ட்ராவல். இந்த 2 நட்சத்திரம் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி தான் வந்து ஒரு 100% செக்யூரான ஒரு ரிசல்ட்டாக இருக்குங்கிறத நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா முடியல, ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டியது. ஒரு நட்சத்திரனாவே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டைம் பிடிக்கும். 2 நட்சத்திரங்கும் போது அக்யூரேசி அவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டாட முடியல அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் மேபி நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச முயற்சியை வந்து நான் கொடுக்குறேன். பெரிய அளவில் பெட்டிங்கு இதெல்லாம் பண்ணி யாரும் லாஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இன்றைய தினம் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிபி சிங், கூப்பர் கூனாலி, ஸ்ரேயாஸ் ஐயர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பிபி சிங், கூப்பர் கூனாலி 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்து ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இன்றைய தினம் கூப்பர் கூனாலி தான் வந்து இதில் இருக்கார். பிபி கிங்ஸ் 11 பஞ்சாபில் முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் மார்க்கோ யான்சன், வைசாக் விஜயகுமார், யுவேந்திர சஹால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிபி சிங், கூப்பர் கூனாலி, ஸ்ரேயாஸ் ஐயர், நேக்கல் வதேரா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். நேக்கல் வதேரா 10:30க்கு மேலே வந்தார். அதாவது செகண்ட் இன்னிங்கில் பேட்டிங் பண்ணும்போது 10:30 மேலே வந்தார்னா அவர் தான் வின்னிங் ஷாட்டாக இருக்கும். ஸோ இது 2 நட்சத்திரம் 10:30 மணிக்கு மேலே வருது. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பந்து வீசும்பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் சேம் மார்க்கோ யான்சன், வைசாக் விஜயகுமார், சஹால். இதில் வந்து 10:30க்கு மேலே சஹாலோட பந்து வீச்சு அப்படிங்கிறது வந்து எடுபடும். வைசாக் விஜயகுமார் இது எடுபடாது. 10:30 மணிக்கு மேலே வைசாக் விஜயகுமார் போட்டார்னா எடுபடாது. அதே மாதிரி மார்க்கோ யான்சன் போட்டார்னா எடுபடாது. பாட்லெட் போட்டால் எடுபடும். அதாவது 10:30 மணிக்கு மேலே பாட்லெட் போட்டார்னா கண்டிப்பாக விக்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து ஆர்ஆர் அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் வைபவ் சூரியவன்சி, ஜுரேல், சிம்ரான் ஹெட்மயர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹெட்மயர் அல்லது சூரியவன்சியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆர்ஆர் அணி ஆல்ரவுண்டராக இன்றைய தினம் ரவீந்திர ஜடேஜா ஃபெராரி அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆர்ஆர் அணி முதலாவது பந்து வீசினாக விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆர்ச்சர், பர்கர், தேஷ்பாண்டே போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஆர்ஆர் அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், ஹெட்மயர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹெட்மயர் அல்லது ஜெய்ஸ்வாலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். 10:30 மணிக்கு மேலே ஹெட்மயர் உள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சுமாரான ஆட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆர்ஆர் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆர்ச்சர், பிஜேஷ் சர்மா. அதாவது 10:30 மணிக்கு மேலே இவங்கெல்லாம் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஸோ ஒரு கொலாபரேஷனான ஒரு போட்டி தான் இன்றைய போட்டி.
இறுதியில் இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டவுன் இறங்கக்கூடிய பிளேயர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹிண்ட்டு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் பவுலர் நேற்று புவனேஷ்குமார் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரைட் ஹேண்ட் பவுலர் அவர் ஸ்பின் பவுலராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை ஒரு மீடியம் பேசராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர் கேப்டன் 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்றைய தினம் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.